கருவின் உற்ற பிறகு நம்மளுக்கு பெண்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படுமா? ஏற்படக்கூடாது. பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன பிறகு ஒரு சொட்டு ரத்தம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம தான் அபார்ஷன்னு சொல்கிறோம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அபார்ஷனுக்கு த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்னா உங்களுக்கு சிறிது அளவு இரத்த கசிவு மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணி கரு நல்லா இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு பெட் ரெஸ்ட், அதிக அலைச்சல் இல்லாமல் அங்கிட்டு அலையாமல் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹெல்த்தியான டயட் சாப்பிட்டுட்டு ஒரு சில சப்ளிமெண்டேஷன் டேப்லெட்ஸ், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை கொடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு கரு வளர்ச்சி நல்லபடியாக வளர்ந்துடும். சில அபார்ஷன்ஸ் நம்மளால் தவிக்க முடியாது. அதை இன்எவிட்டபிள் அபார்ஷன் சொல்லுவோம், இல்லை இன்கம்ப்ளீட் அபார்ஷன். ஏற்கனவே குழந்தை பாதி வெளியேறிடுச்சு அப்படின்னா அம்மாவோட சேஃப்டி கன்சர்ன் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கருவை வெளியேற்றுற மாதிரி இருக்கும். இந்த அபார்ஷன்ஸை திருப்பி ரெக்கரண்ட் அபார்ஷன் வந்தால் பேஷண்ட்டுக்கு பிரச்சனையாகலாம், பேபிக்கும் பிரச்சனையாகலாம். ஸோ நம்ம நல்ல ஹெல்த்தியான டயட் அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஏற்கனவே ப்ரீவியஸ் அபார்ஷன் ஆன பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அந்த இரத்தப்போக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷனும் அடிக்குவேட் டயட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தா இந்த இரத்தப்போக்கை நம்ம தவிர்த்தலாம். இதே லேட் ப்ரெக்னன்சியில் யூஸ்வலாக 20-24 வாரத்துக்கு மேலே இரத்த கசிவு ஏற்படுது அம்மாக்குன்னா அது லோ லைங் பிளசண்டா, நஞ்சுக்கொடி கீழே இருக்கிறதுனால வரலாம். ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது ப்ரெஷர் மாத்திரை உட்கொள்கிற அம்மாவுக்கு 36 வாரங்களுக்கு யூஸ்வலாக மேலே சில நேரம் ரத்தப்போக்கு வரும். அது கொஞ்சம் டேஞ்சரான ரத்தப்போக்கு, அப்ரப்ஷன்னு சொல்கிறோம். இதில் அதிகமாக ரத்தப்போக்கு வந்தால் குழந்தை மற்றும் தாய் மற்றும் சேய் 2 பேருக்கும் உயிராபத்து உள்ள வாய்ப்பு தொல்லு. ஸோ ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு ப்ளீடிங்கே ஆகக்கூடாது. எப்போ ப்ளீடிங் ஆனாலும், ஒரு ப்ளீடிங் மாதிரி டவுட் இருந்தாலும் உடனே உங்கள் டாக்டரை போய் அணுகவும்.